கள்ளக்குறிச்சியை அடுத்த கல்வராயன் மலையில் கோடை விழா தொடங்கியுள்ளது. தமிழக அரசின் சாதனைகளை விளக்கும் 35 அரங்குகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. கோடை விழா தொடக்கத்தின் போது 3063 பயனாளிகளுக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் வழங்கினார்கள். மாணவர்களின் விளையாட்டு மற்றும் கல்வித்திறனை மேம்படுத்த திருப்பூர் மாநகர காவல்துறையினர் சிறுவர் சிறுமியர் மன்றத்தை தொடங்கியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ் தொடங்கி வைத்த இந்த மன்றத்தில் மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள், தற்காப்பு பயிற்சிகள், புத்தகங்கள் அளிக்கப்பட உள்ளன. தமிழக போக்குவரத்து துறையில் 40% தனியார் மயமாக்கும் மாநில அரசின் முயற்சிக்கு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் சம்மேளனம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கரூரில் நடைபெற்ற சம்மேளனத்தின் பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் தலைவர் பத்மநாபன், வருகிற 18ஆம் தேதி போக்குவரத்து கழக கோட்டங்களுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றார். நாமக்கல்லில் சுயநிதி மற்றும் தொடக்க பள்ளிகள் சங்கத்தின் சார்பில் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட கல்வி அலுவலர் குமார், மின்சாதன பொருட்களை பாதுகாப்பாக கையாள்வது குறித்த விழிப்புணர்வை மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடத்தி வரும் பித்தளை பாத்திர தொழிலாளர்கள் கும்பகோணத்தை அடுத்த தாராசுரம் காய்கனி சந்தை எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூலி உயர்வு தொடர்பாக பாத்திர உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. 10 மாதங்களாக இருக்கும் ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரி புதுச்சேரியில் ரொட்டி பால் உற்பத்தியாளர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பகுதி நேர ஊழியராக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் எடப்பள்ளி சித்தகிரி ஷீரடி சாய்பாபா ஆலயத்தில் ஆதிருத்ரா யாகம் நடைபெற்றது. 121 சிவாச்சாரியார்கள் இந்த யாகத்தை நடத்தினார்கள். ஆலய வளாகத்தில் வளர்ந்து வரும் லிங்கத்திற்கு 108 ருத்ராட்ச அபிஷேகமும் நடத்தப்பட்டது. கோத்தகிரி புகைப்பட காப்பகம் சார்பில் கால்பந்து நட்சத்திர கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. 1930ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான கால்பந்து வீரர்கள் மற்றும் கால்பந்து அணிகள், அவற்றின் சாதனை தருணங்கள் அடங்கிய இந்த கண்காட்சி நீலகிரி மாவட்ட கால்பந்து ரசிகர்களை கவர்ந்துள்ளது.